ரெட் ஹில்ஸ்ல வந்து கண்ணப்ப சமாதின்னு ஒருத்தர் இருப்பாங்க. ஆமா ஆமா சார், ஜீவ சமாதி. அவருடைய ஜீவ சமாதிக்கு போகும்போது அங்க ஒருத்தர் சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த குதிரை பண்ணை ஒண்ணு இருக்கு ரெட் ஹில்ஸ்ல, அங்க ஒருத்தர் வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கிறாரு அப்படின்றாங்க. அங்க வந்து கல்லுக்கட்டி சித்தர்னு அவருக்கு பேரு. ஸோ இப்போ நாங்க வந்து சரி அதையும் பாத்துருவோம்ட்டு நாங்களும் வந்து அங்க போறோம், தேடி கண்டுபிடிச்சி போறோம். போனோம்னா வந்து அவரு ரீசெண்டா சமாதி ஆயிருக்கிறாரு. ஒரு 6 மாசம் 3 மாசம் அந்த மாதிரி தான் ரேஞ்ச் இருக்கும். அது அங்க வந்து இன்னும் அந்த கொட்டா போட்டிருந்தாங்க. அப்போ கொட்டானா வந்து ஷீட்டுல இறக்கி போட்டிருந்தாங்க. ஓகே ஓகே சார். அதுக்கப்புறம் அந்த மேடையெல்லாம் அமைக்கல. மேடையெல்லாம் அமைச்சிட்டாங்க, அப்போ மேடையெல்லாம் இல்ல. நான் வந்து உள்ள போய் அவரை வணங்கிட்டு அமைதியா உட்கார்றோம். உட்காரும் போது ஒரு அசரீரி வருது. என்ன சொல்லுது அதுன்னா, தெளிவை, தெளிவாய், தெளிந்து, தெளிவே, தெளிவாய், தெளிவாய். தெளிவே தெளிந்தாய் தெளி. இத எங்கேயாவது இந்த பாட்டை நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த புக்லயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வந்து அசரீரியா வருது. இது நடந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகி போச்சு. இன்னும் ஞாபகத்துல இருக்கா இல்லையா? இவ்வளவு உங்களால திருப்பி சொல்ல முடியுமா இதா? இல்ல, நானும் கேட்டது ஒரே ஒரு தடவை தான். ஆனா என் மனசுல நின்னு போச்சு அப்படியே. சோ இதுதாம்மா மொத்த விஷயமும். இன்னொரு ஒரு வாட்டி சொல்லுங்களேன் சார், நீங்க. தெளிவை, தெளிவை, தெளிவாய், தெளிவாய், தெளிந்து, தெளிந்து. முதல்ல இருந்து சொல்லவா? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். தெளிவை, தெளிவாய், தெளிவாய், தெளிவாய். இல்ல, நீங்க வாய்ஸ் அதுக்குள்ள நடுவில் ஒரு வாட்டி பிரேக் ஆச்சு. தெளிவை, தெளிவாய், தெளிந்தாய், தெளிந்து, தெளிவே, தெளிவாய், தெளிவாய், தெளிவே தெளிவாய். ஓகே. இப்போ தெளிவு அப்படின்றது தான் குரு. தெளிவு அப்படின்னா வந்து என்னன்னா டிரான்ஸ்பரண்ட். டிரான்ஸ்பரண்ட்னா வந்து இப்ப கண்ணாடி டிரான்ஸ்பரண்டா இருக்கா இல்லையா? கண்ணாடி கண்ணாடி டிரான்ஸ்பரண்டா தானே இருக்கு. ஆமா ஆமா ஆமா. இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் தெரியுது, அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் தெரியுது இல்ல? ஆமா 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 சார். ஆமா. டிரான்ஸ்பரண்ட். ஸோ அந்த டிரான்ஸ்பரண்ட் உங்களுக்கும் உங்க எதிரில் இருக்கிற செவத்துக்கும் நடுமத்தியில இருக்கா இல்லையா? ஓகே ஓகே. அந்த அந்த காலியா நடுவுல இருக்கிற கேப்ல அந்த டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால தான் நீங்க எதிர்ல இருக்கிற செவரை பாக்குறீங்க. செவரு தெரியுமா? ஆமா ஆமா ஆமா. தெரியாது இல்ல? ஆமா ஆமா. சோ இதுதான் தெளிவு. இதுதான் வெட்டவெளி. இந்த வெட்டவெளின்னு சொல்லக்கூடிய, தெளிவுன்னு சொல்லக்கூடிய, ஜோதின்னு சொல்லக்கூடிய, ஆன்மான்னு சொல்லக்கூடிய, உயிர்ன்னு சொல்லக்கூடிய ஒன்று இதுதான். ஓ, எல்லாமே ஒண்ணுன்றீங்க அப்போ. அதுக்கு பேரெல்லாம் வேற. அது வந்து டிரான்ஸ்பரண்ட்னா டிரான்ஸ்பரண்ட் லைட். அது டிரான்ஸ்பரண்ட் லைட், கண்ணுக்கு தெரியாத ஒளி. அது புரியுதுங்களா? இதுதான் குரு. இத திருமந்திரத்துல வந்து திருமூலர் சொல்லி இருக்கிறாரு. 4 வரியில கிளியரா சொல்லிட்டு போயிட்டாரு. தெளிவு குருமேனி காண்டல்.
இந்த வேலைக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? தெளிவு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் உனக்கு குருன்ற மாதிரி சார் இப்போ. புரியுதுங்களா? அப்ப திருப்பி படிச்சீங்கன்னா குரு என்பவர் தெளிவாக இருக்கின்ற அந்த ஒரு தெளிவான நிலை தான் குரு. அது அப்ப மனுஷன் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமா 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 ஆமா. தெளிவு குரு மொழி கேட்டல். அப்போ என்ன பண்ணுவானுங்கன்னா, எப்பா இவங்களே சொல்லிக்கிறாங்கப்பா, அதனால நம்ம போய் குரு முன்னாடி உட்காந்து அவர் வாயில அச்சுன்னு தும்முனா கூட கவனமா கேட்கணும். அவர் வாயில என்ன வருதோ அதெல்லாம் நம்ம கேட்டுக்கணும் அப்படின்னு என்ன தெரிஞ்சுட்டு இருப்பானுங்க. அப்ப அந்த தெளிவுன்னு சொல்ற இடத்துல என்ன மொழி இருக்கும்? அங்க ஒரு மொழியுமே இருக்காது சார். அங்க இட்ஸ் டிரான்ஸ்பரண்ட் போது இது ஒண்ணுமே இருக்காது, கிளியர்லி இருக்குமே. அந்த கிளியரா இருக்கிற இடத்துல வெறும் சைலன்ஸ் தானே இருக்கும். ஆமா ஆமா. அப்ப குருவினுடைய மொழி என்ன மொழி? ஸ்பீச்லெஸ்னஸ், மௌன மொழி. ஸ்பீச்லெஸ்னஸ், மௌனம். மௌன மொழி. அப்போ அவரு உங்களுக்கு வார்த்தையில சொல்லி கொடுக்க மாட்டாருன்னு புரிஞ்சுக்கினீங்களா? மௌனத்தாலதான் உங்களுக்கு சொல்லி தருவாரு. அவர் வந்து பேசி எல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. அப்ப இன்னைக்கு பேசிட்டு சொல்லி தரவெல்லாம் யாரு? தன்னை குருன்னு எந்த நாய் சொல்லுதோ அவனை வந்து போய் செருப்பால் அடிங்க. உண்மையில சொல்றேன், அந்த குரு இந்த குருன்னு சொல்றவெல்லாம் செருப்பால் அடிங்க. கரெக்ட். ஆமா, சத்குரு பயங்கர பிசினஸ் மேன், கார்ப்பரேட் பிசினஸ் மேன். அடுத்த லைன் தெளிவு குரு மொழி செப்பல். கேட்டல் செப்பல். ஓகே ஓகே. குரு என்ன மொழி பேசுறாரோ அந்த மொழி நீ பேசு அப்படின்றாங்க. இப்ப குரு என்ன மொழி பேசுறாரு? மௌனம் தான், சைலன்ஸ் தான். நீ எந்த மொழி பேசணும்? நானும் மௌனமா தான் இருக்கணும். அப்போ நம்ம அப்படியே இருக்கிறோம், சுக்லாம்பரதம் ஏதாவது மந்திரத்தை ஓதிட்டு இருக்கிறோமா? அப்புறம் எப்படி கத்துப்போமா? நீ பேசுறதும் மௌன மொழியா இருக்கணும், மௌனத்துல இருக்கணும். அப்பதான் நீ கத்துக்க முடியும். அந்த மாதிரி தெளிவு குருவினோடவே இருந்து விடல். ஓ, சோ நீ ஒன்றரை கலந்துடணும், அந்த மௌனத்திலேயே நீயே கலந்துடணும். நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, குரு வந்து இருக்கின்ற அந்த தெளிவா இருக்கிற இடத்த விட்டு நீ அகலக்கூடாது. நீ போய் வந்து குருன்னு சொல்ற ஒரு நாய்க்கு துணி துவச்சு போட்டுக்கினே கால் அமைக்கினே விசிறி விசிறது எல்லாம் கிடையாது. இருக்கிற சொத்தெல்லாம் அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன் இடத்துலயே வந்து பிச்சை எடுக்கிறது கிடையாது. நம்ம இதுதான் நடந்துக்குது இன்னைக்கு எல்லாமே கார்பரேட் சாமியாருங்கிட்ட. எல்லாரையும் பற்றாயிரம் சொல்லிட்டு இவர் வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் கார்ல ஜம்முன்னு போவாரு. நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் உருவிட்டு அது மேல ஏறின்னு அவர் போவாரு. பொண்ணு மரம் புள்ளெல்லாம் யுஎஸ்ல நல்ல செட்டில் தான், அங்க ஒரு கம்பெனி. அதான் அவன் செய்த பாவத்துக்கு அனுபவிப்பான்னு வச்சுங்க, அது அது அடுத்த கதை. அதை பத்தி நம்மளுக்கு தெரிய போறதும் இல்ல, அவனுக்கே தெரிய போறது இல்ல. நம்ம ஏன் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும் அவனுக்கும் புரிய போறது இல்ல. இதெல்லாம் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப இறைவனை அந்த தெளிவை அடையறதுக்கு வந்து எத்தனை வழிகள் இருக்குது? வழின்னு பாத்தீங்கன்னா சைலன்ஸா போது நம்ம பற்றற்ற நிலையில நான் குருவோடவே இருக்கிறேன், நான் குருவோடவே இருக்கிறேன்றதுக்கு எப்படி அத வந்து ஐடென்டிஃபை பண்ணி குரு இங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம அங்க பக்கத்துல தான் இருக்கிறோம் அப்படின்றத எப்படி நீங்க கன்ஃபார்ம் பண்ணிப்பீங்க? எப்படி கன்ஃபார்ம் பண்ணிப்போம்னா நமக்குள்ள அந்த நிதானமும் பொறுமை இதெல்லாம்
வர ஆரம்பிக்குமா சார்? சைலன்ஸ் எல்லாம் வர ஒரு வழி ம் தெளிவு எப்படி இருக்குதுன்றத நீ போய் பார்க்கணும் முதல்ல. ம் ம் அது உனக்குள்ள டிராவல் பண்ணி அது போய் பார்க்கணும். மெடிடேஷன்லயோ அதுலயோ ஒரு வழியா போய் பார்க்கணும். ம் 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 அதுக்கப்புறம் அது 2 அதை கூட கலக்கணும். ம் 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 சரியா? அங்கேயே இருக்கணும், அங்க இருந்து கலக்கணும். அப்படியே கலந்து நீயும் குரு ஒன்னாயிடணும். ம் ம் அதான் சமாதி. ம் 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 இல்லைன்னா குரு இருக்கிற சிம்டம்ஸ் இருக்கிற இடத்துல நீ இருக்கணும். ம் 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 குரு இருக்கிற இடம் எப்படி இருக்கும்? அங்கேயும் சைலன்ஸ் தான் இருக்கு, உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். புரியுதுங்களா? ம் அப்ப ம் ம் ஒரு பாதை தெளிவை கண்டுபிடிச்சிக்கின்னு தெளிவாவே நம்மளும் மாறி அது தெளிவா போயிடுறது அது. ம் 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 சரியா? ம் ம் அப்ப ம் ம் 2வது பாதை என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு இருக்கிற இடம் வந்து அப்படியே மௌனமா இருக்கும், ம் 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 சைலண்டா இருக்கும். ம் 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 அப்ப நீங்க அந்த சைலண்டா இருக்கிற இடத்துல நீங்க போய் உட்காந்துக்கிட்டீங்கன்னா நீங்க யார் கூட இருக்கிறீங்கன்னு அர்த்தம்? குருவோட தான் இருக்கேன்னு அர்த்தம். சரி, இந்த சைலன்ஸை எங்க போய் தேடுவீங்க? சைலன்ஸ் எங்க போய் தேடுவோம்னா, நம்மளுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி வந்து யோசிப்போம் நம்ம. அது எங்க கிடைக்கும்? அது வந்து சார் ஒரு இப்போ காட்டுக்குள்ள கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஃபாரஸ்ட்குள்ள கிடைக்கும்னு சொல்லுவாங்க. காட்டுக்குள்ள போனேன், அங்க பார்த்தா கை 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 கைன்னு காது கிழிகிற மாதிரி அந்த ஒரு பூச்சி கட்டிக்கினே இருக்குதே. ஓகே ஓகே. அப்போ நம்ம மனசு நம்மளும் அவ்வளோ பக்குவமாகணும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் அந்த மனசும் நம்மளும் பக்குவமான வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் வந்து குருவோட இருந்தா போதும். அதுக்கு நான் என்ன பண்றது? நான் மெடிடேஷன் தான் பண்ணணும் சார். சரி, அதான் எனக்கு பிடிக்கல, எனக்கு வரல. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப என்ன பண்ணலாம் எனக்கு தெரியலையே சார். அதாவது இந்த சைலன்ஸ புடிச்சுக்கினா நம்ம குருவோட இருக்கிறோன்றது வந்து தெரியும் தானே? ஆமாங்க சார். ஆமா ஆமா. சைலன்ஸ் எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் தானே? ஆமாங்க சார். ஆமாங்க சார். இப்போ சைலன்ஸ்ன்றது வந்து மவுண்ட் ரோட்ல இருக்கா? இல்ல. கரெக்டா சொல்லணும். இல்ல, மவுண்ட் ரோட்ல இல்ல. மவுண்ட் ரோட்ல எப்பயுமே இல்லையா? இருக்காது சார், எப்ப பாரு டிராபிக்ஸ் இருக்கு இல்லையா. ஆனாலும் இன்னொரு ஒரு பாயிண்ட் சார், சாரி, அதுவும் நம்ம கிட்டதான் இருக்கு. என்ன இதுவா இருந்தாலும் அந்த மனசு பக்குவமாறதுதான் சார். என்னால முடியலையா? அப்ப மவுண்ட் ரோட்ல இருக்காதுன்னு சொல்லுவேன் நானு. சரி, மவுண்ட் ரோட்ல நடுராத்திரி 2 மணிக்கு எந்த டிராபிக்கும் இல்ல, அப்ப எப்படி இருப்பாங்க? சைலன்ஸா இருக்கும். அப்ப இல்லன்றீங்க? ஸோ அப்படின்னு ஓகே 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 ஓகே, புரியுது சார், புரியுது. சரி, மவுண்ட் ரோட்ல மிட் நைட் 2 மணிக்கு சைலண்டா இருக்குது. சரி, காலையில 10 மணிக்கு அப்பா பயங்கர டிராஃபிக், ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அதே மவுண்ட் ரோட். ஒரே சத்தமா இருக்குது. ஆமா ஆமா. சரி, இப்ப சத்தமா இருக்குதே, அப்ப சைலன்ஸ்னு ஒண்ணு இருந்தது, அது எந்த ஊருக்கு போயிடுச்சு? அது அதே இடத்துல தான் இருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சைலன்ஸ்ன்றது வந்து இருக்குது. ஆனா நீங்க அதை அப்சர்வ் பண்றது இல்ல, மத்த சவுண்ட்ஸை தான் நீங்க அப்சர்வ் பண்றீங்க. ஆமா ஆமா ஆமா. அதனால யூ மிஸ் தட் சைலன்ஸ். ஆமா ஆமா ஆமா. புரியுதுங்களா? அப்போ உங்களுடைய பாட்டு கேட்பீங்கல்ல நீங்க, ரேடியோ பாட்டெல்லாம் ஏதோ ஒண்ணு போட்டுட்டு கேட்போம்ல, பக்தி பாட்டோ ஏதோ ஒரு பாட்டை போட்டு அப்படியே அமைதியா உட்காந்து நம்ம கேட்டுன்னு இருப்போம்ல. ஆமா சார். ஆமா சார். அது பேர் கவனித்தல் தானே? ஆமா ஆமா. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய சைலன்ஸ கவனிக்கணும். எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிட்டு, எல்லா வகையான சவுண்டையும் ஃபில்டர் பண்ணிட்டு அந்த சைலன்ஸ கவனிக்கணும். அதுதான் எப்படி சார்? அது கவனிக்கிறதுன்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானேம்மா. கவனித்தல்ன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் தானே. பாடத்தை எப்படி கவனிக்கிறீங்க வாத்தியார் சொல்றத? அவர் ஒருத்தர் தான் பேசுவாரு, நம்ம எல்லாம் உட்காந்து கவனிச்சுட்டு இருக்கோம். அமைதியா கவனிப்போம் இல்லையா? அதே மாதிரி அமைதியா அவரு பேசட்டும், அமைதியா கவனிங்க அந்த சைலன்ஸ் எங்க இருக்குதுன்ட்டு. பின்னாடி எல்லாம் ஓடாதீங்க.
ம் 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 நீங்க மனத்தை பத்தியே இப்ப பேச வேண்டாம். ஆமா ஆமா நான் உலகியல்ல உங்களுக்கு ட்ரைனிங் சொல்றேன். ஆமா ஆமா சார் ஆமா ப்ராக்டிக்கலா ம் 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 புரியுதுங்களா? உங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சு மனம் இறந்து போச்சு அதெல்லாம் சொல்றதை விட ம் 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 ஸ்ட்ரெயிட்டா நீங்க இப்ப உட்காருங்க, உங்க வீட்டு பெட்ரூம்ல கூட படுத்துருங்க. ம் 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 இப்போ நீங்க வந்து ஃபேன் ஓடுற சத்தம் இருக்குது, டிவி ஓடுற சத்தம் இருக்கு, வேணா டிவி எல்லாம் கூட ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கூட ஃபேன் ஓடும்போது சத்தம் வரும். ம் 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 அப்போ அங்கேயும் அமைதி இருக்குதா இல்லையா உங்க பெட்ரூம்ல? அமைதி இருக்கு. ஸோ அமைதி இல்லாத இடம் எங்க? அமைதி எல்லா இடத்துலயும் இருக்கு. நான் அது பாக்குறது இல்ல. அவ்வளவுதான் மேட்ரு. ம் 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 இப்ப நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும் அதை. ம் 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 கவனிக்க ஆரம்பிக்கணும். எந்த இடத்துல நீங்க ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் நீங்க அந்த கவனம் வந்து உங்களுடைய கவனம் வந்து அந்த இடத்துல இருக்கின்ற அமைதியை நீங்க வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ம் 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 அப்படி பண்ணீங்கன்னாலே நீங்க குருவோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ம் 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 புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே ஓகே சார் ஓகே ஓகே ம் 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 இந்த வழி ரொம்ப ஈஸியான வழி. ம் 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 ஸோ நீங்க எதை பத்தியுமே பேசிக்காதீங்க. நான் வந்து உயிர், நான் வந்து உடம்பு, நான் வந்து மனம், who am I? இந்த கேள்வி எல்லாம் விட்டுருங்க. ம் 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 வெறும் அந்த வந்து சைலன்ஸை மட்டும் கவனிச்சுட்டே இருங்க. என்ன நடக்குதுன்றத அப்புறம் பாருங்க. ஓகே ஓகே ம் ம் ஒரு வாரம் வந்து நீங்க வந்து வெறும் சைலன்ஸை மட்டும் இல்ல அந்த அந்த கவனிச்சு பார்த்துக்கிட்டே இருங்க. ம் 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 எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு பாருங்க. ஓகே. இப்போ நீங்க சைலன்ஸ் நீங்க சொல்லும்போது சார், அதுல வந்து என்னோட மூச்சு பொழுது வருது அத பத்தி எல்லாம் ஒன்னும் கவனிக்க வேண்டாம். நான் தான் சொல்லிட்டேனே, நீங்க எதை பத்தியுமே வேணாம். உங்க கவனம் அந்த சைலன்ஸ்ல வைங்க. ம் 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 அவ்வளவுதான். மீதி எல்லாம் தானா நடக்கும். ஓகே ஓகே சார் ஓகே ஓகே ம் 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 புரியுதுங்களா? இப்ப நீங்க அந்த கவனிக்கும் போதே நீங்க பாட்டு கவனிச்சா ஏன் வந்து உங்களுக்கு இன்பமா இருக்குது? அதுலயே நான் உள்ள போயிடுறேன், அந்த பாட்டுக்குள்ள போயிடுறேன் நானு. பாட்டுக்குள்ள போகும்போது வேற என்னென்ன விஷயங்களும் நடக்குது? அந்த பாட்டு போகும்போது நானே அந்த பாட்டா மாறிடுறேன் சார் நானு. அந்த பாட்டோட கதாபாத்திரமாவே நானு அதோட வேர்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சூதனிங்கா இருக்கு, இதமா இருக்கு. அதனால வந்து நான் வந்து அது ரொம்ப ரசிச்சு அதோட உண்மை இல்ல. அதாவது நீங்க அதுல ஒன்றி போகும்போது உங்க மனமானது வந்து நிர்மலம் ஆயிடுது. வேற ஒரு தாட்டுக்கு போக முடியாது. ஆமா ஆமா அந்த லிசனிங் டைம் வரைக்கும் அந்த மைண்ட் என்பது ஜீரோ ஆயிடும். அதனால உங்களுடைய இயற்கை சுபாவமான சந்தோஷம் வெளிப்படும். ஆமா 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 புரியுதுங்களா? அதே மாதிரிதான் இதுவும். இத நீங்க கவனிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மைண்ட் நின்னு போகும். சரியா? உங்களுடைய மூச்சு நின்னு போகும், எல்லாமே நின்னு போகும். இது ஒரு பயங்கரமான பவர்ஃபுல் மெடிடேஷன். ஜஸ்ட் அப்படி வந்து ஆன் த வே பஸ்ல போறீங்க, அத போய் பண்ணலாம். இத உங்களை யாரும் வித்தியாசமா பார்க்க மாட்டாங்க. கண்ணை மூடின்னு கைய முத்திரையில வச்சுக்கின்னு இப்படி எல்லாம் பண்ண தேவையில்ல. புரியுதுங்களா? ஓகே ஓகே ஸோ இப்போ ஒரு 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 பலாப்பழம் பழுத்து இருக்குது. அந்த பலாப்பழம் பழுத்த உடனே வீடு முழுக்க எப்படி இருக்குது? அதே பலாப்பழம் வாசனையா இருக்கு. அப்ப வாசனை இருக்கிற இடத்துல பழப்பழம் இருக்குதுன்னு உண்மைதானே? ஆமா ஆமா. பலாப்பழம் வாசனை வந்ததுன்னா அந்த இடத்துல பலாப்பழம் இருக்குதுன்னு அர்த்தம் தானே? இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி குரு இருக்கிற இடத்துல சைலன்ஸ் இருக்குது அப்படின்னா சைலன்ஸ் இருக்கிற இடத்துல குரு இருப்பாருன்னு அர்த்தம்.